புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கோவை ரத்தினபுரி ஹட்கோ காலனி பகுதியில் சங்கனூர் ஓடையில் தூர்வாரும் பணி நடக்கிறது. அதே நேரத்தில் ஓடையை ஒட்டி சாலை அமைக்கும் பணியும் நடக்கிறது. சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தால் அஸ்திவாரம் வலுவிழந்து ஒரு மாடி வீடு, 2 ஓட்டு வீடுகள் அடுத்தடுத்து சரிந்து ஓடையில் விழுந்தன. விரிசல் ஏற்படும் போதே வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறியதால் அசம்பாவிதம் இல்லை. ஓடையில் விழுந்த வீடுகளை பார்வையிட்ட கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார். உதவிகளை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்தார். அவரிடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீர் மல்க தங்கள் நிலையை விளக்கினர். ஒரு மீட்டர் நறுக்கி கொடுத்தா எந்த விதமான பாதிப்பு இல்லாம வீட்டுக்கு சேதம் இல்லாம பண்ணணும். தோணுனாங்கல்ல 9 மணிக்கு இந்த இடத்துல இருந்து இழுத்து விட்டுட்டாங்க. எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நான் பாதி பொருள் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போக ஒரு பயம் வந்துருச்சு. இந்த இடத்துல டாரா வெடிச்சிருச்சு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு தரப்பில் எந்த உதவியும் செய்யாதது புரியாத புதிராக இருப்பதாக வானதி சொன்னார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதி இன்னொரு பக்கம் இருக்கு. சங்கனூர் பள்ளத்தினுடைய ஓடை பகுதியில 2 பக்கமும் கான்கிரீட் சுவர் எழுப்பி அதன் பக்கத்திலேயே ஒரு சாலை அமைக்கின்ற ஒரு திட்டம் இங்க செயல்படுத்திட்டு இருக்கு மாநில அரசு. இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த கரை ஓரமாக கிட்டத்தட்ட 50 வருடத்திற்கு மேலாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வீடு கட்டி கிட்டத்தட்ட அந்த விழுந்திருக்கிற வீடு 2-3 வீடு மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் கட்டி இருக்கக்கூடிய ஒரு வீடு. அவ்வளோ வருஷம் இங்கிருந்து இந்த மக்கள் இவ்வளோ தூரம் தங்களோட உழைப்பில் வீடுகளை கட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த பகுதியினுடைய மக்கள் நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அரசுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கான மாற்று இடத்தை ஏற்பாடு செய்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவர்களுக்கு மாற்று வீடுகளை எல்லாம் வழங்கிவிட்டு அதற்கு பின்பாக துவக்க வேண்டிய பணிகளை எல்லாம் முன்னதாகவே அரசு துவங்கி நடத்திட்டு இருக்கும்போது இந்த கால்வாய் கரை அமைக்கின்ற பணிகள் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு. அதில் 3 வீடுகள் அப்படியே உள்ள விழுந்து தரமட்டமாக இன்னைக்கு கிடக்கு. இதில் அந்த நல்ல வேளை இதில் எதுவும் உயிர் சேதம் எதுவும் நடக்கலை. அந்த பின்னாடி பக்கம் ஒரு மாதிரி இருந்தோடனே அந்த மக்கள் எச்சரிக்கையாக வெளியில் வந்ததால் நல்ல வேளை எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் இந்த விபத்து நடந்திருக்கு. ஆனால் 3 பேர்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்ததாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட அந்த 3 குடும்பங்கள் இதுவரை எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற பதில சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 19 வீடுகள், அந்த 19 வீடுகள்லையும் கயிறு கட்டி நீங்க வீட்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அரசு சொல்லுது. அந்த 19 வீட்லையும் மக்களுக்கு கழிப்பிட வசதி இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவங்க வெளியில போகிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அண்டை வீடுகள்ல கார் ஷெட்ல தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய சூழல் தான் இங்க இருக்கு. அதனால் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் 2 பேரும் உடனடியாக கலந்து ஆலோசனை செய்து இந்த 19 குடும்பங்களுக்கு உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல வீடுகள் இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட, அவர்களுக்கு அந்த மாற்று இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 137 வீடுகள் ஐடென்டிஃபை பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஆதரவு இல்லாத சூழ்நிலையோ இல்லை அவங்களுக்கு யாரும் ரெக்கமெண்ட் இல்லாத சூழ்நிலை இல்லாமல் அத்தனை பேருக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாற்று இடத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழங்கணும் அப்படின்னு மாநில அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே போல் இது தொடர்பாக கலெக்டரிடமும் ஆணையராட்சியிடம் நானே நேரடியாக பேசுவதாக இருக்கிறேன். இந்த ஒதுக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்றது கூட இன்னும் மக்களுக்கு கிடைக்காம அவங்க மாற்று துணி கூட இல்லாமல் 3 நாளாக இந்த மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக நாங்கள் செய்ய தான் போகிறோம். ஆனால் இந்த மாற்று குடியிருப்புகள் உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்து விட்டு அதற்கு பின்பாக இந்த பணிகளை செய்யப்பட வேண்டும். அந்த என்ன அவங்களுக்கு உடனடியாக உதவி பண்ணணும் அப்படிங்கிறது கூட அதிகாரிகள் பண்ணலை அப்படின்னு சொல்றது ரொம்பவே எந்த அளவுக்கு அலட்சியத்தோட அரசு இருக்கு அப்படின்னு தான் நம்ம அதை சொல்ல முடியும். இவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்திருக்கு, உயிர் சேதம் இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டிய அந்த உதவி ஏன் இது வரைக்கும் அரசு செய்யல? அப்ப அரசுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அதிகாரிகள் ஏன் இதுல பாராமுகமா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல.
அதனால உடனடியாக அதிகாரிகளிடம் அவர்களுடைய இந்த பிரச்சனையை கொடுத்து என்ன வந்து அவங்களுக்கு நிவாரணம் பெற்று தர வேண்டுமோ அதை பெற்று தருவதற்கு இல்ல அதுதான் சொல்றேன். இந்த 3 பேத்துக்கு வந்து அவங்க வீடு கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. பட் அவங்களுக்கு இன்னுமே கையில ஆர்டர் வரல. இது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரி யாரும் பார்த்தாங்களாமா? வர்றவங்க போறவங்க ஒண்ணுமே சொல்லிங்க. ரோட்ல படுத்திருக்கிறேன் விழுந்துருப்போம்மா, என்னால முடியலைங்க. புரியுதுமா, புரியுது. மாத்திரம் நான் நரம்பு தளர்ச்சி, கண்ணு வேற வலிக்குது. நான் எந்த இது இல்லாம இதுவே நம்பி எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கு. சரிம்மா, ஓகே. வேலை வெட்டிக்கு போறாங்க. திடீர்னு வீடு விழுந்த அன்னைக்கு கையெல்லாம் ஒரே நடுக்க. ஒரு 4-5 பேர்ல இங்க இருந்தா நல்லா பேசு நல்லா சொன்னா அவங்களுக்கும் பாத்திரம் பண்ண எல்லாமே போச்சுங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க இந்த முடியும். சரிம்மா, சரி, கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன். இதுதான் தங்கிருக்க இடம் இல்லை. நான் சொல்றேம்மா, சொல்றேன். சோ இதுதாங்க 3 பேத்துக்கு வந்து வீடு கொடுத்துருக்கோம்னு சொன்னா கூட நீங்க கேட்டீங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து வீடு கொடுத்துருக்கோம்னு அரசாங்க அறிக்கை கொடுத்துருக்கே தவிர அவங்க கிட்ட வந்து இல்ல உங்களுக்கு இந்த இடம் இருக்கு நீங்க போங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே சொல்லல. இன்னைக்கும் தெருவில் தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கறதா யதார்த்தமான ஒரு உண்மை. கயிறு கட்டி வச்சிருக்காங்க. அந்த 19 வீடு யூஸ் பண்ண முடியாம அது கழிப்பிட வசதி இல்லைன்னா அந்த வீட்டில் அப்போ அவங்க குடியிருந்தா வந்து என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஆபத்தான சூழல் இருக்கு. அதனால உடனடியா இவர்களுக்கு வந்து வீடு கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி கோவையில் அதிகமான ஆக்கிரமிப்பு. அதனால நீங்க வந்து மேயர் கவுன்சிலர் வரல அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நிறைய இடங்கள்ல அடிப்படை வசதிகள் அப்படிங்கறது தான். சரிம்மா, நான் சொல்றேம்மா. ஸோ அதனால இந்த பாதிப்படைந்த மக்களை வந்து அரசு அதிகாரிகள், நான் மேயர் கவுன்சிலர் இவங்கெல்லாம் ஏன் வரலங்கிறது எனக்கு தெரியல. மாநகராட்சியில் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஏன் வந்து இப்படி பார்க்காம இருக்காங்க? நிறைய இடங்கள்ல வந்து அடிப்படை தேவைகளுக்காக எம்எல்ஏவோட அலுவலகத்துக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. குப்பையாகட்டும், ரோடு ஆகட்டும். ஸோ என்ன உள்ளாட்சி பிரதிநிதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னோட ஆஃபீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நான் கடிதம் கொடுத்துட்டே இருக்கேன், தகவலை சொல்லிட்டே இருக்கேன். இதுதான் இவங்க வந்து மக்களை கவனிக்கின்ற விதம் அப்படின்னு தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். நைட்டு 12:30 மணிக்கு மேடம் சம்பவம் நடந்தது வந்து 9:15 8:45 அதிர்வாயி வெடி புட்டுருச்சுங்க. ஆனா அவங்க கவுன்சிலர் வந்து 12:45 தான் வந்தாங்க. கோவையினுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து குடியிருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பாக ஆற்று கரைகளில் நீர்நிலை புறம்போக்குல குடியிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ஏழை மக்கள். அவங்க வந்து ஒரு பெரிய அளவு எந்த ஒரு வசதி இல்லாம தான் அந்த ஆற்றுப்புறத்துல இந்த மாதிரி புறம்போக்குல குடியிருக்கக்கூடிய மக்கள். அனைவருக்கும் வீடு திட்டத்தில் இந்த பகுதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே குடியேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசினுடைய அனைவருக்கும் வீடு திட்டம், நீங்க எத்தனை வீடு கேட்டாலும் அத்தனை வீட்டுக்கு பணம் கொடுக்கிறோம் அப்படிங்கறத இந்த திட்டம் ஆரம்பித்த நாள் முதல் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் வீடு திட்டத்தினுடைய பணிகள் என்பது எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக எங்கேயுமே புதிய திட்டம் வரல. அதனால இந்த ஏழை மக்களுக்கு வந்து ஒரு புது வீடு கட்டி கொடுத்து அவங்களை வந்து கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது கோயம்புத்தூருக்குள்ள இன்னைக்கு நடக்காத மாதிரி இருக்கு. அதனால பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டத்தை கூட கோவை மாவட்டத்துல புதிதாக எந்த ஒரு அனைவருக்கும் வீடு திட்டத்துல வந்த வீடுகளை வந்து கட்டி கொடுப்பதற்கு வந்து மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் சொல்ற கோவையை புறக்கணிக்கிறது மாநில அரசுனா இதெல்லாம் தான் உதாரணம். நான் வந்து இதுல வந்து கேட்கறது என்னன்னா, எல்லாருக்குமே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கொடுக்கணும். அரசாங்கம் வந்து அதிகாரிகளை வைத்து சரியான கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தணும். இந்த ஆட்சி 4 வருஷம் இல்லைங்க, ஆரம்பத்தில இருந்தே இது ஒரு மெத்தனமான ஆட்சி தான். அவங்களோட கவனம் எல்லாமே வந்து இளவரசருக்கு பட்டம் சூட்டுறதுலயும் அவங்களோட மந்திரிகளை வந்து பாதுகாக்கிறதுல தான் அந்த அரசாங்கத்தோட கவனம் இருக்கே தவிர ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படுகின்ற அரசாக முதல் வருஷத்துல இல்ல, 4வது வருஷத்துல இல்ல. இதுதான் இருக்கிற உண்மை நிலை.